முன்னொரு சமயம் மும்மூர்த்திகள் மூவர்களும் உருவானாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிற 3 பேரும் உருவானப்போ இவங்க 3 பேருக்கும் சக்திகள் கொடுக்கும் விதமாக ஆதிபராசக்தி வந்து அவங்களோட அம்சமான பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி அப்படிங்கிற 3 பேரையும் அவங்க உருவாக்குனாங்க. இந்த 3 பேரும் மும்மூர்த்திகளை போய் சென்றடைஞ்சாங்க. அதாவது பார்வதி வந்து சிவன் கிட்டையும், லட்சுமி வந்து விஷ்ணு கிட்டையும், சரஸ்வதி வந்து பிரம்மன் கிட்ட போய் சேர்றப்போ இவங்களோட சக்தியால் மும்மூர்த்திகள் வந்து அவங்க முத்தொழில்களை பண்ணவும் ஆரம்பித்தாங்க. சிவன் வந்து அழிக்கும் தொழிலையும், விஷ்ணு வந்து காக்கும் தொழிலும், பிரம்மன் சிருஷ்டிக்கும் தொழில், அதாவது படைக்கும் தொழிலையும் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி மும்மூர்த்திகளும் முத்தொழிலையும் சீரு சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹாலஹலர் அப்படின்ற அசுரர்கள் உருவான ஆரம்பித்தாங்க. இந்த அசுரர்கள் 2 பேரும் வந்து ஆதிபராசத்தை நோக்கி கடுமையாக தவம் இருந்தாங்க. அந்த சமயத்தில் 14 லோகத்தையும் தான் கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற வரத்தையும் அவங்க கேட்டு பெற்றிருந்தாங்க. இப்படி இந்த அசுரர்கள் ஆதிபராசக்கிட்ட வாங்கின வரத்தின் பலனா அவங்க 14 லோகத்தையும் தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க அதீதமான கொடுமைகளை பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அவங்களோட அகங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாச்சு. எல்லா உயிர்களையும் துன்புறுத்தவும் ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் இந்த அசுரர்களோட தாக்கத்தை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாமே வந்து சிவன் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் அவங்க மன்றாடி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று கூடி இந்த அசுரர்களை நாங்கள் அழித்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவர்கள் கொடுத்த வாக்கின்படி சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா சேர்ந்து அந்த ஹாலஹாலர் அப்படிங்கிற அசுரர்களை 2 பேரும் பயங்கரமாக போர் பண்ணாங்க. நெடுநாள் நடந்த போரில் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அந்த ஹாலஹாலர் அப்படிங்கிற அசுரர்களை வதம் பண்ணி அவங்க வெற்றியோ அடைஞ்சாங்க. இப்படி அசுரர்களை எடுத்து போர் பண்ண சந்தோஷத்தில் சிவனும் சரி விஷ்ணுவும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க மனைவியர்களை அவங்க துச்சமாக எண்ணினாங்க. அப்போ வந்து அவங்க மனைவியர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு சக்தியின் ஆதாரமாக தான் எங்களை நீங்கள் துச்சமாக எண்ணினீங்க அப்படின்னா உங்களோட சக்தி அப்படிங்க இருக்காது. நீங்கள் அசுரர்களை வதம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைச்சது காரணம் என்ன? நாங்கள் தான் உங்களுக்கு சக்தியின் ஆதாரமாக இருக்கோம். அது நாங்கள் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் உங்களால் அவங்கள வதம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சிவனும் சரி விஷ்ணுவும் சரி, இல்லை எங்ககிட்ட இயல்பாகவே சக்திகள் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் அசுரர்களை வதம் பண்ணோம். நீங்கள் எங்க கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்ககிட்ட சக்திகள் இருக்கும், எங்களால் தனிச்சே இயங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகாவிஷ்ணுவும் சரி சிவனும் சரி என்னை வந்து சரியான ஒரு மரியாதை கொடுத்து எங்களை நடத்தலை அப்படிங்கிறதுனால பார்வதியும் லட்சுமியும் வந்து அவங்க கண்ணுக்கு புலப்படாமல் அவங்க மறையவும் செய்கிறாங்க. ஆலஹாலர் அப்படிங்கிற அசுரர்களை வதம் பண்ணால் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி சந்தோஷப்பட்டு இருந்த சமயத்தில் தான் வந்து சிவனும் சரி விஷ்ணுவும் சரி அவங்க அசுரர்களை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மமதையில் அவங்க இருந்த சமயத்தில் அவங்க மனைவியர்களை சரியாக நடத்தாதனால அவங்க மனைவியர்கள் விட்டு போனதுனால சிவனுக்கும் விஷ்ணுக்கும் சக்திகள் அப்படிங்கிறத இழந்துட்டாங்க. இவங்க சக்திகள் இழந்து தேஜஸை இழந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. ஏன்னா சிவபெருமானால் அழிக்கும் தொழிலை பண்ண முடியல, விஷ்ணுவால் காக்கும் தொழிலையும் பண்ண முடியல. இதனால இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் உருவாச்சு. இந்த குளறுபடிகளை எப்படி சரி பண்ணாங்க? விஷ்ணுக்கும் சிவனுக்கும் அவங்க மனைவிகள் திரும்ப வந்து சக்திகளை கொடுத்தாங்களா, இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆலஹாலர் அப்படிங்கிற அசுரர்களை வதம் பண்ணதுக்கப்புறம் இந்த அசுரர்களே வதம் பண்ணிட்டோம், நம்ம தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் சரி விஷ்ணுவும் சரி அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு சின்ன மமதையோடு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சக்தியின் காரணமாக இருக்கிறதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி லட்சுமியும் பார்வதியும் சிவபெருமான்கிட்ட விஷ்ணுகிட்டையும் சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்காத சிவனும் விஷ்ணுவும் வந்து அவங்க மனைவியர்களை துச்சமாக எண்ணினாங்க. என்னை துச்சமாக எண்ணதுனால நான் உன்னை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியர்கள் அவங்கள விட்டு பிரிகிறாங்க. இப்படி லட்சுமியும் பார்வதியும் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சதுனால சிவனுக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி அவங்க சக்திகள் இழந்து அவங்க தேஜஸை இழந்து ஒரு சாதாரண ஆள் போல் ஆயிட்டாங்க. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா சிவபெருமானால் அழிக்கும் தொழிலை மேற்கொள்ள முடியல, விஷ்ணுவால் காக்கும் தொழிலையும் பார்க்க முடியல. இதனால் பிரபஞ்சமே வந்து நிலை பெற்று நிற்காமல் ஒரு சீர்குலைய ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு இருந்த பிரம்மதேவன் வந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் சக்தி கிடைக்கிற வரைக்கும் இவங்களோட தொழிலை நம்ம சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனே வந்து படைக்கவும் செஞ்சார், பிரம்மதேவனே காக்கவும் செஞ்சார், பிரம்மதேவனே அழிக்கவும் செஞ்சார். இப்படி முத்தொழிலும் வந்து பிரம்மதேவனோட தலைமையில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பிரம்மதேவனுக்கு உதவி அப்படிங்கிறது தேவைப்பட்டதுனால அவர் 9 பிரஜாபதிகளை உருவாக்கவும் செஞ்சார். அது யார் அப்படின்னா நாரதர், தட்சன், வசிஷ்டர், பிருகு, இருது, புலஸ், அங்கிரசு, அத்திரி, மரிசி அப்படிங்கிற 9 பிரஜாபதிகளை அவர் உருவாக்குறாரு. இந்த 9 பிரஜாபதிகளோட உதவியால் அவர் இந்த முத்தொழிலையும் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் பிரம்மதேவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த முத்தொழிலையும் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டே இருக்க முடியாது. எப்படியாவது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் வந்து அவங்க இழந்த சக்திகளை திரும்ப கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னா நம்மளோட தவப்பலன்களை வச்சு தான் நம்ம இந்த முத்தொழிலையும் பார்க்குறோம். இந்த தவப்பலன்கள் ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா நம்ம இந்த முத்தொழிலையும் பார்க்குறப்போ நம்ம
தவம் பண்ணுறதுக்கான சூழல் ஏற்படாது. அதனால் நம்ம இந்த 9 பிரஜாபதிகளோட உதவியால் சிவனுக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி அவங்களோட இழந்த சக்திகளை திரும்ப கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இப்படி பிரம்மதேவன் யோசிக்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜனகர் போன்ற 4 சனகாதி முனிவர்களையும் வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 9 பிரஜாபதிகளையும் வரவழைக்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்க எல்லா முனிவர்களையும் பார்த்து பிரம்மதேவன் சொல்கிறாரு, என்னோட சக்தியால் இந்த முத்தொழில கொஞ்ச நாள் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆதிபராசக்தி நோக்கி தவம் பண்ணுங்க. அவங்களோட கருணையால் சிவனுக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி அவங்க இழந்த சக்திகளை மீட்டு கொண்டு வர முடியும். இதனால் நீங்கள் உடனே போய் தவத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே முனிவர்கள்லாம் நாங்கள் எதுக்கு அவங்களுக்காக தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, எப்போவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாதான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் சேர்த்து தவம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கிறப்போ, அவங்க சக்தி தேஜஸோடு இருக்கிறப்போ அவங்களோட கிருபை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் நீங்கள் போய் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரம்மதேவனோட வார்த்தையில் கேட்ட இந்த முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து இமயமலை சாரலில் உட்காந்து ஆதிபராசக்தி நோக்கி அவங்க கடுமையான தவங்கள் பண்ணுறாங்க. இப்படி சனகாதி முனிவர்கள் 4 9 பிரஜாபதிகளும் சேர்ந்து இமயமலை சாரலில் ஆதிபராசக்தி நோக்கி அவங்க கடுமையான தவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முனிவர்களோட தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச ஆதிபராசக்தி முன்னாடி 4 திருக்கரங்களோட முக்கண்களோட பார்க்கறதுக்கே ரொம்ப ஒளி பொருந்திய தேஜஸோட சூரியனை போல பிரகாசத்தோட அவங்க முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. முனிவர்கள் முன்னாடி காட்சி கொடுத்த ஆதிபராசக்தி முனிவர்களை பார்த்து கேட்குறாங்க, என்னை நோக்கி நீங்கள் இவ்வளோ கடுமையாக தவம் பண்ணதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் முனிவர்கள் சொல்கிறாங்க, சிவனும் சரி விஷ்ணுவும் சரி உங்களோட அம்சமான மனைவியர்களை அவங்க பெற்றிருந்தாங்க. அவங்களால தான் அவங்களுக்கு சக்திகள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அறியாமல் அவங்க ஒரு மமதையில் அவங்கள துச்சமாக எண்ணிட்டாங்க. அதனால் அவங்க சக்திகள் இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நிலை பெற்று நிற்காது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சிவனையும் சரி விஷ்ணுவும் சரி மன்னிச்சு உங்களோட அம்சமான பார்வதியும் லட்சுமியும் திரும்ப அவங்ககிட்டே போய் சேர்ற மாதிரி நீங்கள் எங்களுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. முனிவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வரத்தை ஆதிபராசக்தி கேட்குறப்போ ஆதிபராசக்தி இந்த வரத்தை நான் தந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தட்ச பிரஜாபதி இருந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் இன்னொரு வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆதிபராசக்தி என்ன வரம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் எப்படியும் உங்களோட அம்சமான பார்வதியும் சரி லட்சுமியும் சரி திரும்ப அவதாரம் எடுத்து வரவழைச்சி அவங்க சிவன்கிட்டையும் விஷ்ணுகிட்டையும் சென்றடைகிற மாதிரி நீங்கள் செய்வீங்க. அதனால் உங்களோட அம்சம் ஏதாவது ஒன்று எனக்கு மகளாக பிறக்கணும், அதனால் எனக்கு பெருமைகள் சேரணும் அப்படின்னு சொல்லி தட்ச பிரஜாபதி அவங்க வரமாக கேட்குறாங்க. தட்சன் கேட்ட வரத்தை ஆதிபராசக்தி தட்சனை பார்த்து சொல்கிறாங்க, நீ கேட்ட வரங்கள் கேட்டவாறு உனக்கு தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, தட்சனுக்கு நான் மகளாக பிறந்து சிவபெருமானை போய் சென்றடைவேன். அதுக்கப்புறம் பார்க்கடல் கடையிறப்போ நான் லட்சுமியாக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு சென்றடைவேன். சிவனுக்கும் சரி மகாவிஷ்ணுக்கும் சரி அவங்க இழந்த தேஜஸையும் இழந்த சக்திகளையும் அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி வரம் கொடுத்துட்டு அவங்க மறையவும் செய்கிறாங்க. இப்படி முனிவர்கள்லாம் சேர்ந்து ஆதிபராசக்தி வரம் வாங்கின உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க தன் தந்தையான பிரம்மதேவனை தேடி அவங்க போகிறாங்க. அப்போ பிரம்மதேவனை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டு பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயத்தில் ஆதிபராசக்தியோட அருளால் சிவனுக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி அவங்க இழந்த தேஜஸ் அப்படிங்கிறது திரும்ப கிடைச்சி அவங்களுக்கு திரும்ப சக்திகள் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படியே சில காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தட்ச பிரஜாபதிக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது பிறக்கிறாங்க. அவங்க ஆதிபராசக்தி கொடுத்த வரத்தினால பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த ஆதிபராசக்தியோட பேரே வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சக்தி அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறாரு. தட்ச பிரஜாபதிக்கு அந்த ஆதிபராசக்தியோட அம்சமான சக்தியே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்சன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவங்க ரொம்ப பெருமையோட அந்த குழந்தைய ரொம்ப பார்த்து வளர்க்கவும் செஞ்சாரு. இப்படி தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த இந்த சக்தியை தேவர்களும் சரி எல்லா முனிவர்களும் சரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்கவும் செஞ்சாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான கல்விகளையும் கொடுத்தாங்க. அந்த சக்தி அப்படிங்கிற பெண் தாட்சாயினியாக விளங்கவும் செஞ்சாங்க. இப்படி தாட்சாயினி பிறந்ததுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாமே அதீதமான சக்தி வாய்ந்தவங்களாம் மாறவும் செஞ்சாங்க. சூரியனோட பிரகாசம் அப்படிங்கிறது முன்ன இருந்ததை விட அதீதமான தேஜஸ் பெற்று அவங்க சக்தி வாய்ந்ததாக இருக்கவும் செஞ்சாங்க. இதனால் எல்லா இடத்துலையும் நல்ல ஒழுக்கங்கள் நிலை பெற்று நிற்க ஆரம்பிச்சது. சிவபெருமானுக்கு அவரோட சக்திகள் தன்னை போல பெருக்கெடுக்கவும் ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போகுது. தாட்சாயணிக்கு அவங்க கல்யாண வயது அப்படிங்கிறது நெருங்கி வருது. அந்த சமயத்தில் அவங்க சிவபெருமானையே போய் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிட்டு சிவசக்திகளாக விளங்கவும் செஞ்சாங்க. இப்படி தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த மகளான சக்தி தான் சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிட்டு சிவசக்தியாக விளங்குறாங்க அப்படிங்கிற செய்தி 8 திக்கிலையும் பரவ ஆரம்பிக்குது. அதனால தட்ச பிரஜாபதிக்கு அதீதமான பெருமைகளும் பேரும் சேரவும் ஆரம்பிக்குது. தட்ச பிரஜாபதிக்கு போகிற இடத்துல சிவபெருமானோட மாமனார் அப்படிங்கிற பேர் கிடச்சி அவர் ரொம்ப பெருமையோட வாழ்ந்துட்டு இருந்தார். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. முனிவர்கள் ஆதிபராசக்தி
வரத்தினால சிவபெருமானுக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி இழந்த சக்திகள் அப்படிங்கிற திரும்ப கிடைச்சிது. அதனால மும்மூர்த்திகளும் சேர்ந்து முத்தொழில்களை சீர சிறப்பமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இனிமேட்டு இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு அவங்கவுங்க நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த பிரபஞ்சமே திருப்பி போடும் விதமாக ஒரு மிகப்பெரிய பேரழிவு அப்படிங்கிறது உருவாச்சு. ஒரு சின்ன விஷயத்து சிவபெருமானோட கோபம் அப்படிங்கிறது அதீதமாகி இந்த பிரபஞ்சத்தையே ஒரு மிகப்பெரிய பேரழிவு கொண்டு வர ஆரம்பிச்சது. அப்படி சிவபெருமானோட கோபத்தை உண்டாக்குறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, எதனால் சிவபெருமான் கோவப்பட்டார், அதனால் இந்த பிரபஞ்சத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய பேரழிவுகளும் மாற்றங்களும் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.